புளோட் போன்ற தமிழ் இயக்கங்கள் சகலவற்றினதும் எதிரியாக நாங்கள் பார்க்கப்பட்டோம். அந்த காலகட்டத்திலே இந்த ஸ்ரீலங்கா முஸ்லிம் காங்கிரஸை ஸ்தாபிப்பதற்கு கையாண்ட தந்திரோபாயங்களும் அதற்காக நாங்கள் பட்ட கஷ்டங்களும் தலைவர் அவர்கள் பலமுறை கொலை எத்தனங்களுக்கு உட்பட்டு தப்பியிருக்கிறார். அதுபோன்று நானும் பலமுறை கொலை எத்தனங்களெல்லாம் தப்பியிருக்கிறோம். இவ்வாறு பல அர்ப்பணங்களுக்கு மத்தியில் உருவாக்கப்பட்ட கட்சி தான் ஸ்ரீலங்கா முஸ்லிம் காங்கிரஸ். இவ்வாறெல்லாம் கஷ்டப்பட்டவர்கள் அர்ப்பணம் செய்தவர்களுக்கு இந்த கட்சி கொடுத்திருந்த இடத்தை விட ஏனையவர்கள் பல இடங்கள் கைப்பற்றினார்கள். அதை நான் குறை கூறுவதாக இல்லை. ஏனென்று சொன்னால் குறிப்பிட்ட காலப்பகுதியிலே இடம்பெற்ற சந்தர்ப்ப சூழ்நிலை அவ்வாறு அமைந்திருந்தது. நான் இப்போது இந்த கட்சிக்குள் வந்தது என்பது நான் கட்சிக்குள் மீண்டும் வந்ததாக நினைத்துக் கொள்ளாதீர்கள். 2008ஆம் ஆண்டு கட்சி வெளியேறிய போது நான் தலைவர் அவர்களுடன் பேசினேன். வெளியேறுவதற்கு முதல் நாங்கள் தனியாக பேசினோம். அந்த பேசிய சந்தர்ப்பத்திலே அதற்கு முதல் நடந்த சம்பவம் உங்களுக்கு தெரியும். எனக்கு பாராளுமன்ற உறுப்பினர் பதவி தருவதிலே சில தாமதங்கள் ஏற்பட்டன. அதற்கு பின்னர் அமைச்சர் பதவி கிடைப்பதிலே ஒரு சில வேண்டுமென்றே எனக்கு தடங்கல்களை ஏற்படுத்தினார். தலைவர் அல்ல, நிச்சயமாக கட்சியின் தலைவரால் செய்யப்படவில்லை, வேறு ஆட்கள். அதை சமாளிக்க முடியாமல் பல்வேறு பிரச்சனைகள் ஏற்பட்டன. அந்த காலகட்டத்தில் நான் மன விரட்டியினால் தூர நின்றிருந்தேன். அவ்வளவுதான். நிச்சயமாக முஸ்லிம் காங்கிரஸுக்கு எதிராக ஒரு கல்லை கூட நான் ரசிக்கிறேன். சாய்ந்தமரத்திலே முஸ்லிம் காங்கிரசுடைய கூட்டங்கள் நடைபெற்ற போது அந்த கூட்டங்களுக்கு நான் எந்த விதமான பாதகமும் ஏற்படுத்தவில்லை. நான் நினைத்திருந்தால் என்னுடைய அதிகாரத்தை பயன்படுத்தி எவ்வளவு செய்திருக்கலாம். நான் அப்படியெல்லாம் செய்தேன். காரணம் என்னவென்றால் இந்த கட்சியை நான் உயிருக்குயிராக நேசிக்கிறோம். அப்போதும் இப்போதும் எப்போதும் நான் உயிருக்குயிராக நேசிக்கிறேன். ஆனால் சில காலம் மனதிலே ஏற்பட்ட சில விரக்தி காரணமாக தூர இருந்திருக்கிறேன். ஆனால் மனம் நொந்துதான் இருந்திருக்கிறேன். ஒரு காலமும் நான் இந்த கட்சிக்கு விரோதமாக செயல்படவில்லை. நாங்கள் பிரிந்து நிற்பதால் இனவாத அரசியல் தலைதூக்கி இருக்கிறது. ஒரு காலத்திலே நாங்கள் எடுத்த சில முடிவுகள் காரணமாக சிங்கள அரசுகள் இப்போது எங்களை வித்தியாசமாக பார்க்கிறது. முஸ்லிம் காங்கிரஸ் என்று சொல்லுகின்ற போது ஒரு இனவாத கட்சியாக பார்க்கிறார்கள். ஆனால் நாங்கள் இனவாத கட்சியாக நடந்து கொள்ளவில்லை. ஒரு நாளும் இனவாத கட்சியாக முஸ்லிம் காங்கிரஸ் நடந்து கொள்ளவில்லை. மாகாண சபை தேர்தலிலே என்னை போட்டியிடுமாறு நிர்பந்தித்தார்கள். நான் மாகாண சபை தேர்தலிலே நான் போட்டியிட விரும்பவில்லை. நான் போட்டியிட மாட்டேன் என்று கூறினேன். முடியாது, என்னை விட்டு விடுங்கள், மாகாண சபை தேர்தலுக்கு என்னால் வர முடியாது. 2010 தேர்தலிலே 6 கேண்டிடேட்டை எப்படி போட்டு பேக்காட்டினார்களோ அதே போன்று மாகாண சபை தேர்தலிலே கடைசி நேரத்தில் இறுதி நேரத்தில் ஒருவரும் எங்களுக்கு கேண்டிடேட் கிடைக்கவில்லை, நீங்கள் கட்டாயம் போட்டி போட வேண்டும் என்றார். சரி என்று தலையாடினேன், போட்டியிட்டேன். பகல் 12 மணி வரை 12,000 வாக்குகள் என்று கூறினார்கள். பிறகு பார்க்கிறேன் 3000க்கு உட்பட்ட வாக்குகள் இருக்கிறது. கருத்த மேகுடன் போலீஸ் திரட்டி கொண்டு போனார்கள். ஒருவரை பிடித்தார்கள் பணப்பை. அவர் யார் என்று பார்த்தபோது ஒரு இந்த பகுதியில் உள்ள ஒரு அமைச்சருடைய ஒரு கேண்டிடேட். பிறகு அவருடைய அன்புக்குரிய ஒரு போலீஸ் அதிகாரி அவரை அப்படியே கொண்டு போய் வெளியே விட்டார். அதற்கு பின்னர் கச்சேரியில் என்ன நடந்ததோ நடந்தது. பிறகு நான் தோல்வி. அரசோடு இருந்து கொண்டே இனவாதத்தை பேசுகின்றவர்கள் இருக்கிறார்கள். அரசில் இருக்கின்ற எல்லாருமே இனவாதிகள் அல்ல. ஆனால் இனவாதிகளினுடைய கை ஓங்கி வருகிறது அரசுக்கு. இது ஓங்கி வருவதற்கு காரணம் முஸ்லிம் சமூகத்தினுடைய பலவீனம். எங்களுடைய அரசியல் பலவீனம் அவர்களுக்கு பலமாக மாறுகிறது. இந்த பலவீனத்தை இல்லாமல் ஆக்க வேண்டும் என்றால் இந்த முஸ்லிம் காங்கிரஸ் மட்டும்தான் பலப்படுத்தப்பட வேண்டும். அது மாத்திரமல்ல, தலைவர் ஹக்கீம் அவர்கள் அண்மை காலத்திலே ஜெனீவா பேச்சுவார்த்தை சம்பந்தமாக நடந்து கொண்டிருக்கின்ற விவகாரங்களில் கூட அவர் எந்த பயமும் இன்றி தன்னுடைய வார்த்தைகளை கூறிக்கொண்டிருக்கிறார். இப்படியான ஒரு தலைவர்
அவன் பிழை இருந்திருக்கலாம், மனிதன் பிழை செய்வன், நான் இல்லைன்னு சொல்லல. அண்மை காலத்து அவர் நடவடிக்கைகள் மீண்டும் இந்த முஸ்லீம் காங்கிரஸுக்கு ஒரு பலத்தை கொண்டிருக்கிற வாய்ப்பை கொடுக்கிறது. அந்த வாய்ப்பை நாங்கள் பயன்படுத்த வேண்டும். பிரிந்திருக்கின்றவர்கள் எல்லோரையும் ஒன்று சேர்க்க வேண்டும். அநேகமானவர்கள் போராளிகள், நிறைய போராளிகள் வெளியே இருக்கிறார்கள். ஒவ்வொரு காரணத்தை சொல்லிக்கொண்டு தவறுகளை குறிக்கும். அவர்களை எல்லாம் ஒன்று சேர்க்க வேண்டும். ஒன்று சேர்த்து இந்த கட்சியை பலப்படுத்த வேண்டும். அதை பலப்படுத்துவதற்கு என்னால் சகல விதமான முயற்சிகளையும் நான் செய்வதற்கு தயாராக இருக்கிறேன். யாரும் நினைக்கலாம், இல்லை நம்ம அரசியலில் மெஸ்ராஜ் போயிட்டாரு, வராரு, எம்பி வேலைக்கு வராரு, அப்படியெல்லாம் நினைக்கலாம். எம்பியாகவும் இருந்துட்டேன், மந்திரியாகவும் இருந்துட்டேன், கேபினெட்டுக்கு போயிருக்கேன், ஆக்டிங் மினிஸ்டராகவும் இருந்தேன். எனக்கு கிருஷ்ணகிரி ஒன்றும் இல்லை. பிரைம் மினிஸ்டர் தலைவங்கன்னா ஃபேஸ்புக்கில் ஒரு விஷயம் எழுதியிருக்கிறார், பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அதில் சொல்லியிருக்கிறார், ஹசன் அலி என்னை சேர்க்கிறதுல விருப்பம் இல்லையா, நான் எனக்கு கூட உடன்பாடு இல்லை, தலைவரை செஞ்சிருக்கப்படாது, தலைவருக்கு செஞ்சதை நான் மிகவும் மனவருத்தம் அடைகிறேன் என்று சொல்லி ஃபேஸ்புக்கில் எழுதியிருக்கிறார் சிந்திக்காதீர்கள். நான் உடனடியாக ஹசன் அலியோட கான்டாக்ட் பண்ணேன். என்ன ஹசன் அலி சார், எப்படி காய்ச்சிருக்கீங்களா, என்ன எப்படி நடந்திருக்கு சிந்திக்காதீங்க, படம் நடந்திருக்கு. அவர் சொல்கிறார், அல்லாஹ் நான் அவர்கிட்ட கதைக்க வெளியே பச்சை பொய் எழுதிக்கிறான், தினத்துக்கு எழுதிக்கிறான், எனக்கு தெரியாது. இது நான் நினைக்கிறேன் வேறு யாரோ ஒரு ஆள் சொல்லி வேணும்னு இப்படி ஒரு குமாத்திரனை ஒன்று சதிமானம் ஒன்று செஞ்சு என்னையும் மசனையை பிரிக்க பார்த்துருக்காங்க. அந்த தலைவருக்கு மசனையும் இடையில ஒரு பிரச்சனை உருவாக்குறதுன்னு ட்ரை பண்ணுறேன் தெரியுது. மீடியாவில் இருக்கிற ஒரு ஆள் இந்த மாதிரி நடந்து கொள்வது பாரபட்சமாக நடந்து கொள்கிற விஷயம் உண்மையாக ஒரு கண்டிக்கப்பட வேண்டிய ஒரு விஷயம் மட்டும் நான் சொல்ல விரும்புகிறேன். சிறிது காலம் முஸ்லீம் காங்கிரஸில் விட்டு ஒதுங்கி இருந்தீர்கள். மீண்டும் முஸ்லீம் காங்கிரஸில் இணைந்து பிரதி அமைச்சராக வந்தீர்கள். வந்த கையோடு பிற்பட்ட காலத்தில் நீங்கள் ரிசார் பதூதீன் அமைச்சர் அவர்களுடன் இணைந்து கொண்டீர்கள். தற்போது ரிசார் பதூதீன் அமைச்சர் அவர்கள் நீங்கள் அவர்கள் கட்சியை விட்டு நீங்கி வந்ததன் பின் ஏதாவது உங்களிடம் பேசினாரா? இது சம்பந்தமாக உங்களோட கருத்துக்கள்? இல்லை, என்னென்னா இந்த உதாரணத்துக்கு நான் வரக்கூடிய 7-8 மாதத்துக்கு முதலே ரிசைன் பண்ணிட்டேன். அவர் பொசிஷன் சொல்லிட்டார். இப்போ இல்லை, ஒரு 7-8 மாதத்துக்கு முதலே கிட்டத்தட்ட ஒரு வருஷங்களுக்கு நான் ரிசைன் பண்ணிட்டு பொசிஷன் போயிட்டேன். ஏன் போனேன்னு சொன்னால், நான் சொன்னேன் உங்களுக்கு 2010ஆம் ஆண்டு இந்த தேர்தலில் கேகோல் மாவட்டத்தில் போட்ட விஷயம். அடுத்த விஷயம் 2000 கிட்டத்தில் நடந்த மாகாண சபை எலெக்ஷன். அந்த தேர்தலில் இவர் என்ன செஞ்சாருன்னா என்ன கொண்டு போய் அதில் பைஃபோர்ஸாக போட்டார் கண்டெஸ்ட் பண்ணுறது. ஆனால் உண்மை சத்தியம், நான் போய் சொல்லுவேன். இந்த வாயில பொய்யே வராது. நான் ஒரு நாள் போய் சொல்லுவேன். நான் இப்போவுமே தான் தலைவருக்கு தெரியும், கட்சியில் உள்ளார்களுக்கு தெரியும், எல்லாருக்கும் தெரியும். இப்போவும் நான் சொல்கிறேன் உண்மை. இது வருங்காலத்தில் கூட நான் திரும்ப ஒரு கண்டெஸ்ட் பண்ணுறேன்னா கட்சி என்ன வற்புறுத்தி போட்டால் தான் நான் கேட்பேன், இல்லாட்டி கேட்க மாட்டேன். I'm telling you, this is a promise. ஆனால் இந்த காங்கிரஸுக்கு எதிராக நான் ஒரு கூட்டத்திலேயாவது நான் இவங்களுக்கு எதிராக பேசிக்க மாட்டேன். கேளுங்க. இல்லை, நீங்கள் அப்படின்னு சொன்னால் கூட்டத்தில் பேசிட்டீங்க. தேர்தல் காலத்தில் ரவுபாக்கின் தலைவராக இருக்க மாட்டோம், முஸ்லீம் கட்சி வளர்ச்சி அடையாது, தலைமைத்துவம் மாறப்பட வேணும்னு சொல்லியிருக்கிறீங்க. தலைமைத்துவம் மாறப்பட வேணும்னு நான் சொல்லியிருக்கிறேன். இப்போ தலைமைத்துவத்தை ஏற்றுக்கொண்டிருக்கீங்க. சொல்றேன் உண்மை. நான் அந்த நேரம் சொன்னேன். என்னன்னு தெரியுமா சொன்னேன்? எனக்கு நடந்த அநியாயத்தை பொறுக்க முடியாம நான் அந்த நேரத்தில் அப்படி சொன்னேன். ஆனா கம்பேர் பண்ணி பார்க்கிற நேரம் இப்ப மற்ற ஆட்களை விட அந்த மனுஷன் 100 மடங்கு உயர்ந்திருக்கான். ஓ, அப்போ உங்களுக்கு நடந்த அநியாயத்துக்கு நீங்க தலைவருக்கு மன்னிப்பு கொடுத்திருக்கீங்களா? ஓ, மன்னிப்பு கொடுத்திருக்கீங்க. அம்பாறை மாவட்டத்தில் நீங்க கட்சி நலன் மட்டும் இல்லை, மக்கள் நலன் இருக்காது. ஏன்னு சொன்னா இந்த கட்சியை விட்டா போல கட்சியை பலப்படுத்த முடியாது. இந்த கட்சியை மட்டும் நான் பலப்படுத்தலாம். திரும்ப உங்களுக்கு அநியாயம் நடக்க மாட்டேன்னு என்ன சொல்றோம்? அநியாயம் நடந்தா விட்டு கொண்டு போயிடும். அரசியல் விட்டு கொண்டு போயிடும், மவுத்தா போயிடும். பிரச்சனை இல்லை, அதுக்கு வேணும். பிரதான பதவிகளை விட கட்சியை பலப்படுத்துறது எதிர்காலத்தில் இந்த கட்சியை இன்னும் எவ்வளவு வலுவூட்டி அதான் பதவி இருப்பாங்க கிடையாது. 100% sure.
தேசிய தாகமுள்ள பிள்ளைகளுக்கு அரசாங்கத்தில் நடக்கிற விஷயங்களை பார்த்தா எவ்வளோ தாகமுள்ள போகுது